பக்தி ரீதியாக இருக்கணுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விளக்கேற்றி முடித்த உடனே மனசார விநாயக பெருமான மனசார நினச்சிக்கோங்க. மனசார நினச்சிட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹான்னு மனசார நினச்சிக்கலாம். இது வக்ரதுண்டாய கணபதியோட மூல மந்திரம். இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, மனசார ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம் சொல்லிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும். சிவம் காக்கும் சிவம் வெல்லும் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தே என்னை காப்பார்கள், சிவனும் சக்தியும் சேர்ந்தே என்னை ஜெயிக்க வைப்பார்கள். அந்த ஆணவம், நான், எனது, அந்த ஆணவம் இல்லாத தன்மையை இது கொடுக்கும். அப்போ சிவம் தான் என்னை காப்பாற்றும், சிவம் தான் என்னை ஜெயிக்க வைக்கும்போது ஒரு ஹம்பிள்னஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், உங்கள்கிட்ட எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருந்தாலும், இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய எல்லாரையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு அன்பு கலந்த ஒரு இதாக ஆயிடுவீங்க. எப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, அன்புங்கிறது லவ்வுங்கிறது இட்ஸ் ஃபுல் ஆஃப் இது பாருங்கள். அப்படிங்கும்போது லவ்வுங்கிறது ஒரு பர்சனை மட்டும்தான் கிடையாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துகிறீங்களோ எல்லாரும் உங்ககிட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்றது தான் இந்த சித்தர்கள்லாம் நமக்கு கொடுத்துட்டு போன மந்திரங்கள். அப்போ நீங்கள் செய்ய உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இல்லை நான் வெறும் ஓம்னு மட்டுமே தான் சொல்லுவேன், தாராளமாக சொல்லுங்கள். அதை சின்முத்திரை அணிந்து நீங்கள் செய்ய மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இது செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கல்கண்டை எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இது ஏன் நான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு விதமான வசியங்கள் ஏற்படணும். வசியங்கள் என்பது அன்பு. இது பிரபஞ்ச வசியமாகும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்கன்னா பிரபஞ்ச வசியமாகுங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கல்கண்டை எடுத்து வாயில் போட்டுண்டு இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் நண்பர்களே.